அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் GBBUSD 4H டைம் ஃப்ரேமில் நம்ம மார்க்கெட் எடுத்து வச்சுருக்கிறோம். வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான ஒரு மூமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம். GBBUSD மட்டும் இல்லை, ஓவராலாகவே நம்ம யூரோ நியூசிலாந்து, GBP JPY, AUDUSD இப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சில மார்க்கெட் சார்ட்டை வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். அதில் முதல் கட்டமாக நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து GBBUSD. இது வந்து ப்ரீவியஸாக வந்து ஒரு அக்ரெசிவான செல் மூமெண்ட் நடந்திருக்குது. அந்த அக்ரெசிவான மூமெண்ட்டுக்கு ரீடெஸ்ட்டாக ஒரு கரெக்ஷன் கொடுத்து இப்போ மேலே போயிட்டுருக்கு. அவ்வளோதான் விஷயம். இப்போது இந்த கரெக்ஷனில் நம்ம ஏதாவது என்ட்ரி போக முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ப்ராப்பரான என்ட்ரி லோ டைம் ஃப்ரேம்லேயும் கொடுக்கல, ஹை டைம் ஃப்ரேம்லேயும் கொடுக்கல. எப்போ இருந்து அப்படின்னா, நவம்பர் 25 இப்போ வரைக்கும் வந்து ஒரு ஸ்மார்ட் மணி பீப்புளுக்கு ஒரு ப்ராப்பரான என்ட்ரி கிடைக்கல. மேபி ஐசிடி பண்ணுறவங்களுக்கு வேணால் என்ட்ரி எதாவது கிடச்சிருக்கலாம். இதை இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம உள்ளே போய் தான் பார்க்கணும். லாஸ்ட்டாக வந்து இங்கே ஒரு பிஓஎஸ்ஸு, இந்த பிஓஎஸ்க்கு அப்புறம் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படிங்கிறது ப்ராப்பராக நடக்கவே இல்லை. எக்ஸு இப்போ இந்த இடத்துல இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னால் இங்கே இல்லை. இங்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வைக்கணும், இங்கே இம்பல்ஸும் வைக்கலை, அங்கேருந்து ரீடெஸ்ட் ஆகிடுச்சு. அப்புறம் ரீடெஸ்ட் ஆகிட்டு வரும்போது அப்போ என்ன ஆகுனாங்க, மைனர் எக்ஸு, அப்புறம் மைனர் பிஓஎஸ்ஸு, அங்கேருந்து மறுபடியும் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ட்ரை பண்ணியிருக்குது. அங்கேயும் மார்க்கெட் வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுக்கல. அப்புறம் வந்துட்டு மைனர் எக்ஸு, அப்புறம் பிஓஎஸ்க்கு ட்ரை பண்ணியிருக்கு, அதுவும் நடக்கலை. இந்த கேண்டில் வந்து ஸ்வீப் ஆகிடுச்சு, ரிஜெக்ஷன் விட்டுருச்சு. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் கேண்டில் வந்து ரெட் கலர் கேண்டில் ஸ்வீப் பண்ணிவிட்டு மேலே புஷ் பண்ணியிருக்குது. புஷ் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு சேஞ்ச் ஆஃப் கேரக்டருங்கிறது இங்கே நடந்திருக்குது. சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்ததுக்கப்புறம் நமக்கு எப்போதுமே ப்ரீமியம் மெசேஜ் டிஸ்கவுண்ட்டில் வந்து நமக்கு வந்து டிஸ்கவுண்ட்டில் தான் வந்து நம்ம பை என்ட்ரி பார்ப்போம் இல்லையா. ப்ரீமியம்லேருந்து சேர்த்து பார்ப்போம், டிஸ்கவுண்ட்டில் வந்து நம்ம பை பார்ப்போம். உள்ளே வரவே இல்லை. இந்த ஃபேர் வேல்யூ கேப்பும் வந்து எம்டியாக தான் இருக்குது. ஓகேங்களா, ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு இங்கே நமக்கு சப்ளைவும் ஸ்ட்ராங்காக இருக்குது. பட்டு இங்கே மார்க்கெட் வந்து கரெக்ஷன் கொடுக்கல, அப்படியே மேலே புஷ் ஆகி போயிடுச்சு. இப்போ இந்த என்ட்ரியில் நமக்கு எதாவது பண்ண முடியுமா? இது எல்லாமே கன்சல்டேஷன் ஏரியா தான், அங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. பட் அதுக்கப்புறம் இங்கேருந்து மறுபடியும் ஒரு பிரேக் வச்சுருக்குது. இந்த பிரேக்கை நம்ம வந்து ஏதாவது, ஏன்னா கீழே இந்த இடத்துல சேஞ்ச் ஆஃப் கேரக்டருங்கிறதுனால இதை நம்ம பிஓஎஸ் எடுக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிஓஎஸ்ஸாக எடுக்கலாம். ஆனால் வந்து ஒரு நீட்டாக இல்லை அப்படின்றதுனால இதை நம்ம கை வைக்க முடியாது. இப்போ நீங்கள் நினைக்கலாம், இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குல்ல, இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ விக்கு விட்டு என்ட்ரி எடுத்து தான் நான் போயிருக்குன்னு நீங்கள் சொல்லலாம். பட்டு லோ டைம் ஃப்ரேம் போய் நம்ம பார்க்கும்போது அங்கே நமக்கு வந்துட்டு ஒரு ப்ராப்பரான என்ட்ரி வந்து இல்லை. அதாவது ஏதோ ஏனோதானோ அப்படின்ற மாதிரி ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கு அப்புறம் நமக்கு வந்து ரீடெஸ்ட்டாக என்ட்ரி எடுத்துகிட்டு போகணும். அந்த மாதிரியான சீன் எதுவுமே கிடைக்கலன்றதுனால இதை நம்ம எடுத்துக்க முடியாது. வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். 4 ஹவர் பிரேக் தானே, 15 மினிட்ஸில் போய் பார்க்கலாம் கிடச்சிருக்கா என்னென்னு தெரியும். இப்போ வந்து இது வந்து 4 ஹவரோட ஃபேர் வேல்யூ கேப் இல்லையா, 4HFVG. அதில் வந்து 15 மினிட்ஸில் ரீடெஸ்ட் ஆகி உள்ளே வயலேட் பண்ணியிருக்குது. உள்ளே இறங்கினதுக்கப்புறம் பிஓஎஸ்ஸு, அப்புறம் வந்து ஸ்வீப்பு. சேஞ்ச் ஆஃப் கேரக்டருங்கிறது நமக்கு நடக்கணும் இல்லையா. நமக்கு வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டருங்கிறது இது எக்ஸ் கணக்கில் தான் வரும். ஃபஸ்ட்டு உடைச்சது வந்து மைனர், மேஜர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்குள்ளே இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்குள்ளே இவ்வளோ ரீடெஸ்ட்டை போட்டு போயிடுச்சு. ஸோ இது வந்து ஸ்ட்ராங்காக இதில் என்ட்ரி போக முடியுமானா போக முடியாது. அப்போது இங்கே ஒரு வேளை இதை மேஜராக நம்ம எடுக்கக்கூடாது, ரூல்ஸ் படி எடுக்கக்கூடாது. அப்படி நம்ம எடுத்தாலுமே இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு வச்சுக்கலாம். அங்கே இன்னும் வரல, அதுக்குள்ளே மறுபடியும் மேலே போயிடுச்சு. அப்போது இதை நம்ம எதுலேயுமே கணக்கில் சேர்க்க முடியாதுன்றதை சொல்ல வர்றேன். ஓகேங்களா. இப்போது இது வந்து 4 ஹவர் டு நம்ம 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் சார்ட் பார்த்துட்ருக்குறோம்.
இப்போது இது ஓவராலாக இது ஹையர் டைம் ஃப்ரேமில் இதை விட 4 ஹவரோட ஹையர் டைம் ஃப்ரேமில் என்ன மாதிரியான நிலவரத்தில் இது போயிட்டுருக்குங்கிறத பார்த்தா நம்ம இன்னும் கொஞ்சம் இதை ரொம்ப ஃபைன் டியூனாக பார்க்க முடியும். இப்போ வந்து நம்ம டே டைம் ஃப்ரேமுக்கு வந்திருக்கிறோம். டே டைம் ஃப்ரேமில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த செல் மூமெண்ட் வந்து இங்கே ஒரு சூப்பரான டே டைம் ஃப்ரேமோடைய சப்ளையில் என்ட்ரி எடுத்துகிட்டு தான் இப்போ டார்கெட் போயிருக்குது. ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போட்டோம் அப்படின்னா உள்ள ப்ரீமியமில் எடுத்துகிட்டு டிஸ்கவுண்டில் டேயில் வந்து டார்கெட் கொடுத்துருக்குது. டார்கெட் கொடுத்துட்டு மறுபடியும் இப்போ ரீடெஸ்ட் ஆகிட்டு இருக்குது. அப்போ அதோடைய ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போட்டோம் அப்படின்னா இங்கே இருக்குது. அப்போது 4 ஹவரில் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி மேலே போயிருக்காங்க. அதே மாதிரி டே டைம் ஃப்ரேமில் நம்ம பார்க்கும்போது எங்கேயுமே பேலன்ஸ் வைக்கலை. இந்த பேலன்ஸ் வைக்காததில் இது பேலன்ஸ் ஏன் வைக்காமல் போச்சுன்றதுக்கு ஒரு மைனூட்டான காரணம் இருக்குது. அது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லலை. ஏன்னா அது ஏதாவது ஒரு பரிச்சை நம்ம கொடுக்கணும் இல்லையா? நம்ம கிளாஸ் எடுக்கிறோன்னா கேட்குறவங்களுக்கு ஏதாச்சும் சின்ன டெஸ்ட் வைக்கணும் இல்லையா? அதுக்காக தான் இது. ஏன் இது வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போயிருக்குங்கிறத நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் வந்து அப்போ இது எதை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னா இதை நம்ம எடுத்துடலாம். இங்கே வந்து டே டைம் ஃப்ரேமில் இங்கே ஒரு செல் ஸ்வீப் நடந்திருக்குது. செல் கேண்டில் வந்து ஸ்வீப் வச்சுருக்குது. அதுக்கு கீழே 3 கேண்டில் இருக்கிறதுனால நமக்கு வந்துட்டு இது ஃபேர் வேல்யூ கேப் என்ட்ரி ஆகிருக்குது. முதல்ல பார்த்தது வந்து சப்ளை என்ட்ரி. அதாவது முதல்ல பார்த்தது வந்து கலர் மாற்றிக்கிறேன். இது சப்ளையில் டே டைம் ஃப்ரேமோட சப்ளை இல்லையா? 1 2 சப்ளை ஓகேங்களா? டே டைம் ஃப்ரேமோட சப்ளையில் என்ட்ரி எடுத்துகிட்டு கீழே போயிருக்குது. அதுக்கப்புறம் இப்போ டே டைம் ஃப்ரேமோட ஃபேர் வேல்யூ கேப்புக்கு மிட்டிகேஷன் ஆகிறதுக்காக தான் கரெக்ஷன் கொடுத்து மெதுவாக வர முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டுருக்குது. அப்போ இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் நமக்கு உள்ள ரியாக்ஷன் ஆகும்போது அதுக்கு கீழே இருக்கக்கூடிய லோவர் டைம் ஃப்ரேமில் நமக்கு டேரக்ட் என்ட்ரி இருக்கும். ஓகேங்களா? அப்போது இங்கே அடிச்சிச்சுன்னா கீழே வரைக்கும் வந்துடும். ஓகேங்களா? இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்கு ப்ராப்பரான ரியாக்ஷன் நடந்துச்சு எப்படின்னா இப்போ இங்கேருந்து வந்திருக்கு இல்லையா? இப்படி வந்துச்சு, இப்படி உள்ளே வந்து நின்றுச்சு அப்படின்னா ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, அப்புறம் ஹையர் ஹை உள்ளே வந்துருச்சு. ஓகேங்களா? இப்படி தான் மார்க்கெட் வந்து மெதுவாக மிதிச்சு ஒரு ஸ்டெப்பு போட்ட மாதிரி, படிக்கட்டு கட்டின மாதிரி மேலே வரும். ஓகேங்களா? அப்போது நமக்கு இந்த ஃபேர் வேல்யூ கேப் இல்லையா, டேயோடைய 1 டேயோடைய எஃப்இஜி இப்போ இதுக்குள்ளார வந்துச்சு. இதை இப்படி புஷ் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் தெரியும். இதை கொஞ்சம் நவட்டி வச்சு காமிக்கிறேன். இந்த ரிஜெக்ஷன் விட்டுட்டு மேலே போயிருக்கு பாருங்கள். டே டைம் 4 ஹவரில் நமக்கு என்ட்ரி இல்லை. பட் டேயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்கு ஒரு நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன். இது வந்து 4 ஹவரோட ஃபேர் வேல்யூ கேப் இல்லையா? அதில் வந்து டேயில் வந்து உள்ள ரியாக்ஷன் ஆகி ரிஜெக்ஷன் வச்சு இப்போ மேலே போயிட்டுருக்குது. இவ்வளோ பெரிய ஹையர் டைம் ஃப்ரேம் நம்ம டேரெக்டாக என்ட்ரி போக முடியாதுன்றதுனால நம்ம இந்த என்ட்ரியை மிஸ் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இந்த ஃபேர் வேல்யூ கேப் வந்து யூஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா? ஆனால் இந்த யூஸ் ஆனதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. அது வந்து செல் ஆகும்போது யூஸ் ஆகும். அது என்ன காரணம்னு நான் உங்கள்கிட்ட கேட்டுட்டேன். நீங்கள் அப்புறம் சொல்லுங்கள். இப்போ ஃபேர் வேல்யூ கேப் உள்ள இங்கேருந்து புஷ் பண்ணி இங்கே ரிஜெக்ஷன் வச்சு புஷ் பண்ணி இங்கே நுழையும் போது இதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டருங்கிறது கிடைக்கணும். சேஞ்ச் ஆஃப் கேரக்டருங்கிறது எந்த டைம் ஃப்ரேமில் கிடைக்கும்னா 4 ஹவரில் கிடைக்கணும். ஏன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டே இல்லையா? ஒரு நிமிஷம் இதை நேராக வச்சுக்கிறேன். இப்படி ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடச்சிச்சு அப்படின்னா அது எல்லா என்ட்ரி க்ரைட்டீரியாவும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து இந்த ப்ரீமியமில் எடுத்த என்ட்ரி வந்து இந்த டிஸ்கவுண்ட் வரைக்கும் டார்கெட் பண்ணலாம். பட் 4 ஹவரில் டேரெக்டாக என்ட்ரி போக முடியுமான்னு நமக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ 4 ஹவருடைய சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கு அப்புறம் நமக்கு அதுக்கு கீழே லோவர் டைம் ஃப்ரேமில் என்ட்ரி வந்து இங்கே டேரெக்டாக கிடைக்காட்டியும் அதுக்கு கீழே ஒரு மொமெண்ட்லேயும் கண்டிப்பாக கிடைக்கும். எப்படி சொல்லுதுன்னா 4 ஹவருடைய சப்ளை அல்லது ஃபேர் வேல்யூ கேப் அல்லது பிரேக்கர் இருக்குது. அப்புறம் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்குது. இதெல்லாம் சொல்லிடுறேன்.
ஃபோரோடைய சப்ளைலாம் பார்க்கலாம். அப்புறம் வந்து ஃபேர் வேலி கேப்பில் பார்க்கலாம். அப்புறம் வந்துட்டு பிரேக்கரில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸில் பார்க்கலாம். ஓகேங்களா, இவ்வளோ இடம் இருக்குது நமக்கு. அது லைவில் நமக்கு என்ன மாதிரியான, ஏன்னா லைவில் தான் எல்லாருக்குமே வந்து மண்ணை கவும் இல்லையா. நமக்கு என்ன தான் நம்ம சொன்னாலும் கேண்டில் ஸ்டிக்கை பார்த்து குழம்புவாங்க. அப்புறம் பயம் இருக்கும், ஸ்ட்ரக்சர் வந்து சரியாக பிடிபடாது. அப்படிங்கும்போது இது பிரேக்கரா, ஃபேர் வேலி கேப்பா, சப்ளைவா அப்படின்றது கன்ஃபியூஷன் இருக்கும். இருந்தாலும் அங்கே கரெக்டாக என்ட்ரி ஆகிட்டு நமக்கு திரும்பும்போது நமக்கு என்ன கிடைக்குதோ அதை அப்படியே வந்து நம்மளுடைய ஃபாலோவர்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். சரிங்களா, சரி, இதுதான் இப்போதைக்கு இந்த GBBUSD நிலவரம். அடுத்து வந்து நான் ஒரு விஷயம் கோல்டு என்ட்ரியில் சொல்ல மறந்துட்டு அதையும் நான் சொல்லிட்டு போயிடுறேன். கோல்டு 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இங்கே ஒரு ஃபேர் வேலி கேப் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ ரீடெஸ்ட் ஆகி 4H ஃபேர் வேலி கேப்பில் என்ட்ரி எடுத்துகிட்டு கீழே போகும்னு சொல்லியிருந்தேன். பட்டு இதில் நான் இன்னொரு விஷயம் சொல்லலை, அது என்னங்கிறதே நான் இப்போ சொல்லிடுறேன். இப்போ இதுக்கு மேலேயும் வந்து அதாவது அன்மிடிகேட்டட் ஃபேர் வேலி கேப்புங்கிறது ஒன்று இருக்குது. இந்த ஃபேர் வேலி கேப்பும் வந்து வேலிடான ஒரு ஃபேர் வேலி கேப் தான். இங்கே ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருந்தாலும் லிக்விடிட்டி தேவைப்படும் அப்படின்ற பட்சத்தில் வந்து மார்க்கெட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இங்கே என்ட்ரி எடுத்துட்டும் இந்த ஃபேர் வேலி கேப்பில் என்ட்ரி எடுத்துகிட்டு கீழே வரதுக்கான பாசிபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். எதுக்கு அப்படின்னா, நிறைய பேர் வந்து இங்கே வந்து என்ட்ரியை நிறைய ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஒருவேளை அந்த என்ட்ரி ப்ளேஸ் ஆகும்போது அவங்களுக்கு நிறைய லிக்விடிட்டி தேவைப்பட்டுச்சுன்னா எல்லாருடைய ஸ்டாப் லாஸையும் நல்லா உருவிட்டு இங்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வைக்கிற மாதிரி ஏமாற்றி மறுபடியும் இந்த ஃபேர் வேலி கேப் போய் என்ட்ரி எடுப்பாங்க. ஸோ அதை நம்ம லைவில் தான் நம்ம வந்து நமக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டருங்கிறது உள்ளே கன்ஃபார்ம் ஆச்சா, எங்கே கன்ஃபார்ம் ஆச்சாங்க நம்ம சொல்ல முடியும். ஸோ இங்கேயும் ஃபேர் வேலி கேப் இருக்குது அப்படின்றது நான் சொல்ல வரேன். அப்போல்லாம் ஏன் சொல்லலை அப்படின்னா, அதுக்கு வேறு சில காரணங்கள் இருக்குது. பட் இதுக்குள்ளே இன்னொரு விஷயமும் நான் உங்களுக்கு டெஸ்ட்டு வைக்கிறேன். அது என்ன அப்படின்றத நீங்களே சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங், ஏன்னா தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, நீங்கள் எந்த அளவுக்கு அதை வந்து புரிஞ்சிட்ருக்கீங்கிறது நானும் தெரிஞ்சுக்கணும். இதில் நான் இன்னொரு இடத்த குறிப்பிடலை, அது என்னன்றதை நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஓகே, அப்போது இந்த ஃபேர் வேலி கேப்புக்கு ரியாக்ஷன் ஆகி இங்கே வரும். அப்படி இல்லை என்றால் இதை இன்னும் இந்த ஃபேர் வேலி கேப்பையும் உடச்சிட்டு மறுபடி இங்கேருந்து ஒரு நிமிஷம் இங்கேருந்து இப்படி உடச்சிட்டு இதை உடச்சிட்டு இந்த ஃபேர் வேலி கேப்பை உடச்சிட்டு மேலே போயிட்டு இந்த FEGயில் எடுத்துகிட்டு இங்கே திரும்பியும் வரும். ஓகேங்களா, அப்போ நம்ம எங்கே கவனம் கொடுக்கணும்னா 15 மினிட்ஸ் ஒரு 30 மினிட்ஸில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக நம்ம கவனிக்கணும். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எங்கே வச்சுருக்கு, தப்பான சேஞ்ச் ஆஃப் கேரக்டரில் கையை வச்சுட்டிங்கன்னா SL கண்டிப்பாக உடச்சிரும். ஓகேங்களா, ஓகே. அடுத்து வந்துட்டு யூரோ நியூசிலாண்டு 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா, ஒரு ப்ராப்பரான செட்டப் மாதிரி இல்லை. இது வந்து 4 ஹவரில் தெரியல. ஸோ நம்ம டேயில் பார்க்கலாம். இங்கே வந்துட்டு இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கன்ஃபார்மா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டே டைம் ஃப்ரேமில் பார்த்துடலாம். VOS இங்கே இருக்கிறது. ஸோ இங்கே தான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வைக்கணும், வைக்கலை. VOS இப்போ சேஞ்ச் ஆஃப் கேரக்டருங்கிறது நமக்கு இங்கே தான் கிடைக்கணும். CH இங்கே ஸ்ட்ராங்காக இல்லை. இப்போ ரீடெஸ்ட் ஆகி நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே ஒரு சப்ளை இருக்குது, இங்கே என்ட்ரி எடுக்கலாம், அங்கே போகலான்னு சொல்லிட்டு நினச்சிட்ருப்பாங்க. பட்டு
இது மோஸ்ட்லி இது வேலை செய்யாது. ஏன்னா இந்த சேஞ்ச் ஆஃப் கேட்டுங்கிறது ஸ்ட்ராங்காக இல்லை. அதே மாதிரி ஓவராலாக வந்து அதோடைய மொமெண்ட் வந்து புல்லிஷ்லாம் இருந்துகிட்ருக்குது. ஸோ வந்து ஒரு ஃபேக்காக ஒரு செல் மூமெண்ட்டை சாக் வைக்கிற மாதிரி சேஞ்ச் ஆஃப் கேட் வைக்கிற மாதிரி ஏமாற்றிருக்கிறான். ஸோ இந்த என்ட்ரி நம்ம போகாமல் இருக்குது பெட்ரு. ஓகேங்களா. அடுத்து எந்த மார்க்கெட் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜிபிபி ஜேபிஒய். ஜிபிபி ஜேபிஒய்லேருந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஓகே, இங்கேருந்து போயிருக்குது. ஆனால் சின்ன கரெக்ஷன் வச்சு போயிருக்குது. ஆனால் வயலேட் பண்ண இடம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. ஃபேர் வேல்யூ கேப் வந்து ஃபெயில்டு தான். ஏன்னா உள்ளே விழுந்த அடுத்த கண்டிலே வந்து உள்ளே வயலேட் பண்ணிடுச்சு. எது அப்படின்னா இந்த இடத்துலையே அது ஃபேர் வேல்யூ கேப் வந்து இது ஃபஸ்ட்டு கேண்டில் இங்கே இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலுக்கு அப்புறம் ஃபேர் வேல்யூ கேப் வந்து இங்கே இருக்குது அப்படின்னா இதுக்குள்ளார இருக்குது அப்படின்னா இதுக்குள்ளே இருக்குன்னா இது யாருமே வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது. இப்போ இந்த கேண்டில் வந்து வயலேட் பண்ணியிருக்குது. அதுக்கடுத்து ரீடெஸ்ட் ஆகியும் வயலேட் பண்ணிடுச்சு அப்படின்றதால இந்த ஃபேர் வேல்யூ கேப் வந்து ஃபெயில்ட் ஆகிடுச்சு. இதெல்லாம் இப்போ வேலைக்கு ஆகாது. ஸோ இப்போ இந்த ஃபேர் வேல்யூ கேப் ஃபெயில்ட் ஆனதால் இது இம்பல்சிவான மூவ் அப்படின்றதுனால ஸ்டில் வேலிடு தான். இப்போ நம்ம எங்கே என்ட்ரி பார்க்கலாம் அப்படின்னா இப்போ மேலே எங்கேயுமே பாடி க்ளோஸ் வச்சிடக்கூடாது. மேலே பாடி க்ளோஸ் வச்சா ரேஞ்சு மாறிடும். பாடி க்ளோஸ் இல்லாமல் அப்படியே ரீடெஸ்ட் ஆகி வந்துச்சுன்னா இப்போ இருக்கிற இடத்துலேருந்தே ரீடெஸ்ட் ஆகி இப்போ சாம் வந்துச்சு அப்படின்னா கோணல் மானால போகுது. வந்துச்சு அப்படின்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரைக்கும் பார்க்கலாம். ஓகேங்களா. இதான் இப்போதைக்கு இதோட நிலவரம். இதோட டே டைம் ஃப்ரேம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சூப்பர். எக்ஸு பிஓஎஸ் ஃபஸ்ட்டு ஸ்வீப்பு பக்கத்தில் இருக்க கேண்டில் சேர்த்து உடச்சிட்டு போயிடுச்சு. ரிஜெக்ஷன் வரைக்கும் இந்த ரிஜெக்ஷன் வந்து மேலே புஷ் பண்ண தான் பார்க்கும். ஸோ இதில் இந்த ரிஜெக்ஷன் வந்து ரேலி பேஸ் கேண்டில் வந்து இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரான டிமாண்ட் ஆக்ட் ஆகும். டிமாண்ட் ஒன் டேவோட டிமாண்ட் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஓகேங்களா. ஏன்னா கீழே எக்ஸு அப்புறம் வந்து பிஓஎஸ்ஸு கொஞ்சம் ஸ்வீப் வச்சுருந்தாலுமே ஸ்டில் வேலிடு தான். டிமாண்ட் அடிச்சிச்சின்னா மேலே ஒரு தூக்கிடும். ஓகேங்களா. அப்போ நம்ம இதில் வந்து உள்ளே வருது அப்படின்னா டே டைம் ஃப்ரேம் இல்லையா. 1 ஹவரில் வந்து நிறைய பேர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்ப்பாங்க டே டைம் ஃப்ரேம்னால். பட் நமக்கு அது செட் ஆகாது. நம்மளுடைய டைம் ஃப்ரேம் வந்து கொஞ்சம் மற்றவங்களோட வேறுபட்டு இருக்கும். நமக்கு 4 ஹவரில் பிரேக் அப்புறம் தான் மற்றதை நான் பார்ப்பேன். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இப்போ இதுதான் வந்து ஜிபிபி ஜேபியோடைய நிலவரம். அடுத்து வந்துட்டு ஏடிஎஸ்டி வந்து 4 ஹவரில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஓவராலாக வந்து ட்ரெண்டு வந்து பெருசாக ஒன்றும் இம்பல்சிவான மூவெல்லாம் கிடையாது. போட்டு அரை நரைச்சி கொலையாக கொண்டிருக்கான். இதில் கையை வச்சோன்னா நாரிடும். அதாவது இம்பல்சிவான மூவ் முக்கியம் கிடையாது, அது ப்ராப்பராக இருக்கணும். ப்ராப்பர் இல்லாமல் இப்படி ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சாலுமே கீழே இங்கேருந்து கிளம்புற இடத்துலேருந்து மேலே வரைக்கும் கரெக்டாக இருக்கணும். அதாவது கீழே பேஸ்மெண்ட் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அதான் மேலே பில்டிங் ஏற்ற முடியும் சொல்லுவாங்க இல்லையா. திருப்பி அவன் மேலேருந்து கீழே விழுந்தாலும் கீழே பேஸ் உடையக்கூடாதுல்ல. பேஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் மறுபடியும் மேலே தூக்கி விட முடியும். அந்த மாதிரி இந்த பேஸும் ஸ்ட்ராங்காக இல்லை, வயலேட் பண்ணியிருக்குது. இங்கேயும் அறையில் போட்டு தான் வர்றான். இது எடுக்கிறதுக்கு வேணால் ஐசிடி பண்ணுறவங்க யாராவது அவங்க மோஸ்ட்லி வந்து ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப்பில் தானே பார்ப்பாங்க. அவங்க வேணால் ட்ரை பண்ணுவாங்க. நமக்கு இது சரிப்பட்டு வராது. டே டைம் ஃப்ரேமில் பார்க்கலாம். டே டைம் ஃப்ரேமில்
எக்ஸ் டே டைம் ஃப்ரேமோட ஃபேர் வேல்யூ கேப் வேலிடு தான். டேயில் வந்து நீட்டாக இருக்குது. அப்போ இதில் நம்ம ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போட்டோம் அப்படின்னா எடுத்துகிட்டு போகணும், ப்ராப்பராக எடுக்கணும். எடுக்கும்போது நீங்கள் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஆனால் இது வந்து ரிஸ்க் ரிவார்டு ஒன்றும் பெருசாக இருக்காதுங்க, அது மட்டும் ஷுவராக சொல்கிறேன். அப்போது நம்ம வந்து AUDUSDயோட ஒன் டே டைம் ஃப்ரேம் இல்லையா, TMF, இது AUDUSDயோடைய டே டைம் ஃப்ரேமில் தான் இப்போதைக்கு ஒரு நீட்டான ஒரு என்ட்ரி இருக்குது. ஆனால் பெருசாக ஒன்றும் ப்ராஃபிட் இருக்காது, அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து 4 ஹவருக்கு மாற்றிடலாம். இது வந்து கிராஸ் கரன்சி CAD CHF. கிராஸ் கரன்சிலாம் தொடுறதுக்கு ரொம்ப ரொம்ப நாலேஜ் வேணும். ஏன் அப்படின்னா ஸ்ட்ரக்சரை வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாகவே போடும், ஒரு நீட்னஸ் இருக்காது. ஏன்னா லிக்விடிட்டி வந்து நிறையா இருக்கும். ஐசிடி பண்ணுறவங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் அவங்களுமே வந்து எங்கே சிக்கிறாங்க அப்படின்னா ஹை டைம் ஃப்ரேம்லாம் சூப்பராக எடுத்துடுறாங்க. லோ டைம் ஃப்ரேமில் என்ட்ரி போகும்போது ஊமடி வாங்குகிறாங்க. எப்படி சொல்கிறது, 4 ஹவர்லேயும் நீட்டாக இல்லை. டேயில் பார்க்கலாம்னா டெய்லி நீட்டாக இல்லை. இப்போதைக்கு நம்ம இதில் கை வைக்காமல் இருக்கிறது பெட்ரு. அப்புறம் இது நீட்டாக இருக்கா. இது வந்து நியூசிலாண்ட் USD NZD/USD டே டைம் ஃப்ரேம் இல்லையா, ஒன் டே TMF. BOS சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். அப்புறம் வந்து ரீகரெக்ஷன் கொடுக்கல, மேலே வியூவர்ஸ் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கலாம். மேலே ப்ராப்பராக நடக்கலை, ஆனால் ஒரு சும்மா ஒரு கரெக்ஷன் மட்டும் ஆயிருக்குது. ஸ்வீப்பு மேலே பாடி க்ளோஸ் வச்சுருக்குது. மேலே என்ன நடந்தாலும் இப்போதைக்கு கீழே வேல்யூவாக தான் இருக்குது. இது வந்து ஆக்சுவலி வந்து இது ஃபேர் வேல்யூ கேப் என்ட்ரியாக மாறும். நல்ல ஒரு இம்பல்சிவான மூவ் கொடுத்துருக்குறான். ஃபேர் வேல்யூ கேப் வந்து இப்போதைக்கு எந்த டச்சப்லையும் தொந்தரவு பண்ணாமல் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் ஓகேங்களா, பிச்சுக்கிட்டு வந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த சப்ளைக்கு வந்து இந்த டிமாண்டுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். அதாவது 1 டே டிமாண்ட் இதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணலாம். இது நியூசிலாண்ட் 1 டே டைம் ஃப்ரேமில். அடுத்து வந்து USD JPY. எல்லாருமே ஹை டைம் ஃப்ரேம் பற்றி கேட்டுங்க டைம் இல்லையா, ஹை டைம் ஃப்ரேம் போடுங்க, 4 ஹவர் டே போடுங்கன்னு சொல்லி 2-3 பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுலேயும் ஒன்றுமே இல்லை, கரெக்ஷன் தான், கன்சல்டேஷன் ஆகிட்டுருக்குது. நிஃப்டி வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா, நிஃப்டி 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமா. ஆமாம் சொல்லியிருந்தோம்லண்ணே, ஒரு மார்க்கெட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருந்தோம்ல. மார்க்கெட் உண்மையிலே ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதா இருந்துச்சுன்னா இதை உடைக்கும்ப்பா அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். கடைசியாக பிச்சுக்கிட்டு போயிடுச்சே, இப்படி கரெக்ஷன் கொடுத்துட்டு இருந்துச்சு, ஒரே தூக்கிடுச்சு.
இங்கே கூட நீங்கள் ப்ராஃபிட் ஏதாவது என்ட்ரி நீங்கள் போட்டிருக்கலாம். இங்கே வரை கன்ஃபார்ம் போகும் அப்படின்னு தெரியுன்ற பட்சத்தில். சரி, ஓகே. இது எத்தனை பேர் ப்ராஃபிட் பண்ணிங்கன்னு தெரில. எடுத்தவங்களுக்கு வாழ்த்துக்கள். பேங்க் நிஃப்டி வந்து ஸ்மார்ட் மணி பண்ணுற நம்மளை வந்து ட்ரெண்ணில் போட வச்சிட்டாங்க கடைசியாக. ஏன்னா உங்களுக்காக தான் போட்டு பார்த்துட்ருக்குறேன். ட்ரெண்ணில் போடுற பழக்கமே நமக்கு கிடையாது. நமக்கு தெரியும், பட் இருந்தாலும் அந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே நான் போக மாட்டேன். பட் இந்த இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் ட்ரெண்ணில் போட்டு தான் ஆகணும். என்ன காரணம் அப்படின்னா, இப்படி அங்கங்கே ஒன்றுமே இருக்காது. என்ன கதவை திறந்தா வெட்ட வழியாக இருக்குது அப்படின்ற மாதிரி, என்னடா ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்படி ஜம்ப் அடித்து போகும். ஒரு நிதானம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி மார்க்கெட்டு. பட் இப்போ நல்ல ஒரு மூமெண்ட்டு மேலே நடந்திருக்குது. ஒரு பேங்க் நிஃப்டியை பற்றி பேசணுமா, ஒரு ப்ராப்பரான சேஞ்ச் ஆஃப் கேரக்டருங்க. ஜம்ப் அடித்து போனதுனால அது ப்ராப்பராக தான் சொல்ல முடியும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. அப்புறம் பிஓஎஸ்லாம் நடந்திருக்குது. அப்புறம் என்ன, ரீடெஸ்ட் ஆக வேண்டியதான். மேலே பாடி க்ளோஸ் வச்சா ரேஞ்சு மாறிடும். தலையை வந்து இப்போதைக்கு மேலே பாடி க்ளோஸ் வைக்காமல், எப்படி சொல்கிறது, இந்த கையை வந்து உடைக்காமல் கீழே வந்தோம்னா நமக்கு ஃபேர் வேல்யூக்குள்ளே என்ட்ரி போகலாம். மேலே உடச்சிட்டானா ரேஞ்சு மாறிடும். அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் தான் நம்ம மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ண முடியும். ஸோ ஓவராலாக நிறைய மார்க்கெட் பார்க்குறதுனால நம்ம கொஞ்சம் வேகமாக பேசுன மாதிரி தெரியுது. பட்டு இது உங்களுக்கு திருப்தியாக என்னென்னு எனக்கு தெரியல. திருப்தியாக இருந்தால் சொல்லுங்கள். இல்லை இன்னும் மெதுவாக பேசணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விரும்பினாலும், ஏன்னா நீங்கள் என்ன மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாது இல்லையா. இன்னும் கொஞ்சம் மெதுவாக பேசணும், நாங்கள் புரிஞ்சுப்போம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் கொஞ்சம் மெதுவாக பேச ட்ரை பண்ணுறேன். இதுதான் அடுத்த வாரத்துக்குரிய நிலவரம். இதில் ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. வீடியோ திறந்து பாருங்கள். இந்த வீடியோ பதிவில் உங்களுடைய நண்பர்கள், ட்ரேடிங் பண்ணுற நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ போன வாரமே பார்த்திங்கன்னா நிறைய நமக்கு வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய வந்துச்சு. ஒரு நெகட்டிவ் கமெண்ட் கூட இல்லை. ஸோ நம்மளை நம்புறீங்க. கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஒவ்வொரு வீடியோவுமே வந்து நான் எப்படி அனலைஸ் பண்ணுறேன்றதை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும். சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்கள். நம்மளால் எவ்வளோ முடியுதோ நம்ம சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். சரி, இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.